உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், ரெடி ஆகாம இருக்கிற நீ நேரங்காலத்துல கடை திறக்க வேண்டாமா? இப்பதான் புடவை கட்டி முடிச்சேன். நான் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறேன். உனக்கு எதுக்கு இத்தனை நேரம்? வா போலாம் வா. ஹலோ, நீ ரெடி ஆவறதோ நான் ரெடி ஆவறதோ ஒண்ணா? புடவைய நேரா எடுத்து மடிச்சு முடிக்கவே 20 நிமிஷம் ஆகுது. இதுல மடிப்பு கலையாம ப்ளீட் எல்லாம் வச்சு இடுப்புல வச்சு கட்டி முடிச்சிட்டு பின்னெல்லாம் குத்தி முடிச்சா ஹப்பா 40 நிமிஷம் அதுலயே ஓடிரும். அதுக்கப்புறம் இந்த முகத்தை அப்படியே வச்சுட்டு வர முடியுமா? கொஞ்சமா ரோஸ் பவுடர் போட்டு கொஞ்சமா ஃபேஸ் கிரீம் போட்டு அதுக்கு மேல ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கு மை வச்சு ஐலைனர் வச்சு அப்புறம் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு முடிச்சு மேட்சிங்கா ஜுவல்ஸ் இயர்ரிங் இது பாரு நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டா 1.5 மணி நேரம் ஆகாதா? அப்ப இப்படி எல்லாரும் ஊரை ஏமாத்தி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. லைட்டா ஆனா ஓவரா பண்ணிட்டு இருக்கிற நீ. காலையில இருந்து கிளம்பிட்டு இருக்கிற. உங்க அம்மா பவித்ரா கூப்பிட்டு கடைக்கே கிளம்பி போயிட்டாங்க. நீ என்னடா இன்னும் கிளம்பாம உட்கார்ந்து இருக்கிற? என்ன ஆதி, டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்க. அப்ப இந்த 4 வருஷத்துல நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காதா? சரி, எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நீ ஆபரேஷன் முடிஞ்சு வந்தா உங்க அம்மா இருக்க மாட்டாங்க. ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா உயிரோட தானே இருந்தாங்க. அப்ப நீ உங்க அம்மாவை எங்கன்னு தேடுவ? என்ன பண்ணுவ? என் பிரச்சனை அது இல்ல. எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத இந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கேன். எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சதும் இந்த லெட்டரை மட்டும் கூட. என் விருப்பத்தோடவும் என்னோட சுய நினைவோட தான் நான் இந்த ஆபரேஷனை செஞ்சுக்கிட்டேன். கடைசியா 4 வருஷம் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இருக்க கூடாது. என்னோட அம்மா இறந்துட்டாங்க. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். என் அம்மா இல்லாம நான் ஒரு புது வாழ்க்கையை வாழணும். அதுக்காக தான் நான் இந்த ஆபரேஷனை செஞ்சுக்கிட்டேன். என்ன அது இப்படி எழுதியிருக்க? எனக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும். வேற எந்த காரணமும் எனக்கு தெரிய வேண்டாம். நான் கேட்ட மாதிரி லண்டன் போறதுக்கு எனக்கு டிக்கெட் வீசா அரேஞ்ச் பண்ணிடு. ஆபரேஷன் முடிஞ்சதும் இந்த லெட்டரை என்கிட்ட கூட. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு, உள்ள வாங்க. சரி சரி, நான் சொன்னபடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு. ஆசீர்வாதம். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அம்மா எங்க? அவன் நேரா கடைக்கு வரேன்னு சொல்லிட்டாடா. மாமா, நீங்களும் அத்தையும் ஒன்னாவே வந்திருக்கலாம்ல. போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒண்ணு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அதான் வண்டி எடுத்துட்டு நேரா இங்க வந்துட்டேன். இந்தாமா. என்ன புடிமா புடி, நான் சொல்றேன். என்ன செக்குதுப்பா? டேய், ஏன் மருமகளுக்கு நான் கொடுக்குறேன், உனக்கு என்னடா? டேய் மாமா, என்னது 50 லட்சம் ரூபாய் போட்டிருக்கு, அதுவும் என் பேர்ல. அதான் மகாலட்சுமி எப்பவும் மகாலட்சுமி கையில தான் இருக்கணும். நீ என் வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமி, அப்ப அது உன் பேர்ல தானே கொடுக்கணும். சரி, அதெல்லாம் சரிதான். எதுக்கு இவ்வளவு பணம் இப்போ? டேய், ஆதி உன் ஃப்ரெண்டுடா. அவனே உனக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருக்கான். பெத்தவன் ஏதாவது செய்ய வேண்டாமா? அதான் என் மருமக வந்த நேரம் இத்தனை வருஷமா உருப்படாம இருந்த நீ இப்போ உருப்பட போற. அந்த சந்தோஷத்துக்கு அதான்டா உங்களையும் சந்தோஷப்படுத்தலான்னு இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். கடை தொழில்னு வந்தா காசு நிறைய தேவைப்படும், வச்சுக்காங்க. மாமா, என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. இதுல என்ன அர்த்தம் இருக்கு? 1000 தான் இருந்தாலும் இவன் என் புள்ள, நீ என் மருமக. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்காம வேற யாரு கொடுக்க போறேன்? அது மட்டும் இல்லாதா, இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்ததுல இருந்து நான் வீட்டை விட்டு வெளியிலே போறதில்லாத்தா. ஊருக்கார பயல பூரா இதா போறான் பாரு, பிள்ளை வளர்க்க தெரியாதவன், இதா போறான் பாரு உதவாக்கரையை பெத்தவன், இதா போறான் பாரு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை கெடுத்தவனை பெத்தவன். எல்லாரும் எப்படி என் காது பட பேசுவாங்க அத்தா. ஆனா இன்னைக்கு இதா போறாரு பாரு துணிக்கடை ஓனருடைய அப்பா, இதா போறாரு பாரு அழகருடைய அப்பா, இப்படி இனிமேல் பெருமையா பேசுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைச்ச? நீயும் ஆதியும் தான்மா.
நீயும் அதே வயசுல சின்னவங்களா போயிட்டீங்க. இல்லைன்னா உங்க 2 பேர் காலையும் விழுந்து கும்பிட்டுருப்போமா. ஐயோ மாமா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உண்மையதானே அத்தா சொல்றேன். ஊர்வாய் பேசுறத பத்தி தான் நமக்கு நல்லா தெரியும்ல. அவ்வளோ பேச்ச நான் கேட்டிருக்கேன் தெரியுமா. உன்னை கல்யாணம் பண்ணப்போ சுத்தமா எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்றேம்மா, நானே பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்காது. சரிப்பா, கடைக்கு தானே போறீங்க? பாட்டி கிளம்பிட்டு இருக்காங்க, கையோட கூட்டு போயிடுறீங்களா? எனக்கும் ஆண்டாளுக்கும் வர வழியில் ஒரு சின்ன வேலை இருந்து முடிச்சுட்டு வந்துடும். நான் பாத்துக்கிறேன்டா. நீ முதல்ல செக் எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சு கும்பிடுங்க. மாமா நீங்க உள்ள இருங்க, பாட்டி வந்தா கூட்டிட்டு போங்க. நானும் இவரும் கோயிலுக்கு போய் செக் வச்சு கும்பிட்டுட்டு வந்துடுறோம். அம்மா, கோயில் எங்க இருக்கு? பக்கத்துலயா? இங்கதான், பக்கத்துல தான் மாமா. இங்கதானா? ஆ. சரி 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 மாமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி. மாமா நீங்க உள்ள இருங்க. போயிட்டு வா. சரி, போயிட்டு வந்துடுறப்பா. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, போட்டுக்கோங்க. நான் போய் ஆபரேஷன் தியேட்டரை ரெடி பண்றேன். ஓகே. அம்மா என்கிட்ட கொடுமா. ஆதி, தமிழ் பேசணுமா? இந்தா. அப்பா அப்பா, நம்ம அழகர் மாமா கடத்திருப்பு விழாக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அப்பா, நீங்க இல்லாதது தான்ப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எப்பப்பா திரும்பி வருவீங்க? தெரியல. தெரியலையா? ஓ, மீட்டிங் எப்ப முடியும்னு தெரியாதா? சரிப்பா, அப்ப நீங்க முடிச்சிட்டே வாங்க. நீங்க எப்ப வேணாலும் வாங்கப்பா. நானும் அம்மாவும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஐ மிஸ் யூப்பா. மிஸ் யூ தமிழ். சரிப்பா, நாங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு வரோம். தமிழ், அப்பா பத்திரமா இருக்கணும். அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், சரியா? சரிப்பா, நீங்க வர வரைக்கும் நான் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.